பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று ஒரு சிறு நிகழ்வையினை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அதற்கு உரிய திருக்குறளையும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 2 கிராமங்கள் இருக்கிறது. இடையிலே ஒரு ஓடை சென்று கொண்டு இருக்கிறது. அதில் எப்பொழுதும் தண்ணீர் வரும் என்று சொல்ல முடியாத மக்கள் இறங்கி அந்த புறம் செல்வதும் அந்த புறத்தில் இருந்து இந்த புறம் வருவதுமாக இருக்கிறது. ஆனால் மழை வந்துவிட்டால் இங்கிருந்து செல்வதற்காக ஒரு ஒத்தடி பாதை மாதிரி ஒரு பாலம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் செல்லலாம். அவர் வந்த பிறகு அந்த புறம் இருந்து இன்னொருவர் வரலாம். அந்த அளவுக்கு அந்த கிராமத்திலே ஒரு பாதை இருக்கிறது. மழை ஒரு நாள் வந்து விட்டது. வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது 2 ஆடுகள் வந்து விட்டது. 2 ஆடுகளும் அந்த பாலத்தின் நடுவிலே வந்து நிற்கிறது. ஒன்று வழியிட முடியாது. ஆனால் பின்னாடியும் போய் தப்பிக்கலாம். ஆனால் அதுவும் அது செய்யவில்லை. ஒன்று இன்னொன்றை பார்த்து கொண்டு இருக்கிறது, இன்னொன்று மற்றொன்றை பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்படியே நிற்க நிற்க தண்ணீர் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ஒரு ஆடு சொன்னதாம், சரி, இப்படியே நாம் இருவரும் நின்று கொண்டே இருந்தால் நாம் இருவரும் இந்த வெள்ளத்தில் சென்று விடுவோம். எனவே நான் பணிந்து மண்டியிட்டு விடுகிறேன், படுத்துக் கொள்கிறேன். நீ என் மேல் ஏறி தாண்டி அப்புறம் சென்று விடு, நானும் சென்றுகிறேன் என்று சொல்லுகிறார். வள்ளுவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவர் கனியல்ல மற்ற பிற என்கிறார். அந்த ஒரு ஆடு பணிந்து மண்டியிட்டு படுத்த காரணத்தினால் இன்னொரு ஆடு அதன் மேல் ஏறி அக்கறை சென்றது. இதுவும் தான் செல்லக்கூடிய இடத்திற்கு சென்றது. அதனால் வாழ்க்கையிலே பணிவாக இருப்பதால் எவர் ஒருவருக்கும் தீமை வரப்போவதில்லை. மேலும் அது ஒரு அணிகலன் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். பணிவுடையன் இன்சொல்லன், இந்த இரண்டுமே ஒருவருக்கு, ஒரு மனிதனுக்கு அணி அல்ல மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இது மிகச்சிறந்த அணிகலன் என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.